guys, வணக்கம் and welcome back to Yashik Vlog. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரைட் நோ நான் எங்கே இருக்கேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என் பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியுதா? எஸ், நம்ம டிஎன்எஸ்டிசி லான்ச் பண்ண புதுசான ஏசி எக்கனாமி பஸ் தாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி vlog எடுக்க வந்திருக்கோம். ரைட் நோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் இருக்கக்கூடிய குன்னம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குங்க. ஸோ நான் இங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவரம் தாங்க ட்ராவல் பண்ண போகிறேன். குன்னம்லேருந்து மாதவரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ், அதாவது பிராண்ட் நியூ சர்வீஸ் தாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பஸ் எத்தனை மணிக்கு இங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கெலாம் ஷார்ப்பாக குன்னம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருச்சுங்க. எத்தனை மணிக்கு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கெலாம் எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் பார்த்துலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க மக்களே. கதவுகள் மூடப்படுகின்றன. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கெலாம் குன்னம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிருச்சுங்க. ஸோ நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸோட லாஸ்ட்டில் இருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீட்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோமா? ஸோ நம்ம பஸ்ஸோட சீட்டிங் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2x3 அந்த டைப்பில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரோவில் பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஃப்ளோ பயங்கரமாக இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவரான லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் வியூ பார்க்குறதுக்கு. இப்போ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போத் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அண்ட் சி டைப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ரீடிங் லைட்டு ஸோ எரியுதா உங்களுக்கு தெரியுதுல? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் தாங்க இது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஃப்ளோவும் சூப்பராக வருதுன்னு சொல்லலாங்க. சரியான ஃப்ளோ வருது. ஸோ அதே மாதிரி அந்த ஆரஞ்சு கர்டனுக்கும் இந்த ஒயிட் கலர் கவருக்கும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் காம்பினேஷனு. இந்த டைப் செம்மையாக இருக்குங்க. அம்யூனிட்டிஸில் மாஸ் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரே ஒரு அம்யூனிட்டி மட்டும் மிஸ் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா புஷ் பேக். ஸோ எக்கனாமிக் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா புஷ் பேக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பஸ்ஸில் புஷ் பேக் உங்களுக்கு கிடையாதுங்க. மற்றபடி எல்லா அம்யூனிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்ஸு, ஏசி இண்டிவிஜுவல் ஏசி வென்ட்ஸு, ஸோ அதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் புக்கிங் கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு ஒன்லி டேரெக்டாக வந்து நீங்கள் போட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி சீட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம போய்ட்டு ஃப்ரண்ட்டில் போய்ட்டு கேபின் ரைடை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். போகலாமா? ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு சீட் பெல்ட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் சீட் பெல்ட் போட்டுட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். இந்த வியூ அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் மக்களே. வண்டி கொண்டு ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கா இல்லை எப்படிலாம் இருக்கு? நல்லா இருக்குல்ல?
திருச்சி கிளாம்பாக்கம். ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. ஸோ நம்மளுக்கு 8:20 டைமிங். ஆனால் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா 8:17க்குலாம் பார்த்தீங்கன்னா விரட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சா நம்ம பஸ் எடுப்பாங்க. எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம்பாக்கம் டிஎன்எஸ்டிசி பஸ் நிற்குது. ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி பஸ் நிற்குதுங்க. ஸோ இந்த பஸ்ஸு பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸும் சென்னை மாதாவரம் MMBT பஸ் ஸ்டாண்ட் தாங்க போகுது. ஸோ ஸ்டிக்கர் பார்த்தாலே தெரியும். ஏன்னா 8:28க்கு இது பண்ணாங்க. 8:30க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சாச்சு. கதவுகள் மூடப்படுகின்றன. Doors are closing. காய்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:30க்குலாம் நம்ம பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சீட் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைபாஸில் ஏறி அங்கே இருக்கிற ஆக்ஷன்லாம், அதாவது ஓவர்டேக்கில் நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கூட யார் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ட்ராவலர் பரத் தான். ஸோ ஆய்ஸ் இருக்கும். நல்லா இருக்கீங்க எல்லாரும். கரெக்டாக 8:52க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொழுதூர் டோல்கேட் வந்து நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொழுதூர் பஸ் ஸ்டாண்ட் தான் கைஸ். ஸோ அப்படியே போக வேண்டியதான். ஸோ டைமிங்கில் என்ன நம்ம போக அப்டேட் பண்ணுவோம் வாங்க கைஸ். கதவுகள் மூடப்படுகின்றன. Doors are closing. கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 8:56க்குலாம் பார்த்தீங்கன்னா தொழுதூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த டோர் ஓப்பன் ஆகும்போது க்ளோஸ் ஆகும்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து சூப்பராக எதாவது இருக்குன்னு சொல்லலாம். மக்களே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:15 நம்ம பார்த்தீங்கன்னா வேப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பைபாஸ் சரி போக போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் தாங்க. ஸோ பார்க்கலாமா? கதவுகள் திறக்கப்படுகின்றன.
Doors are opening. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா வேப்பூர் கூட்ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைட் போனீங்க அப்படின்னா சேலம். ஸோ அதை தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே அப்படி நிப்பாட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் வழியாக நம்ம வந்து சென்னை போவோம். உங்களுக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியுது. யார் நிற்கிறான்? கதவுகள் திறக்கப்படுகின்றன. Doors are opening. ஸோ கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9:40 பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்து ஸோ ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு அப்படியே கிளம்ப போகிறோங்க நம்ம இப்போ இங்கேருந்து. அது நம்ம கதவுகள் திறக்கப்படுகின்றன. Doors are opening. ஹே காய்ஸ் நம்ம ஆன் டைம் அதாவது 10:20 பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. ஸோ இங்கே ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு டைமிங் இருக்குது. 10:30 தான் பஸ் எடுப்பாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போய்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸோட ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் பார்த்துலாமா? நான் அது இன்னும் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஸோ நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா BS6ங்க, அசோக் லேலண்ட் சேசிஸு. யார் பாடின்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வேகா தாங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஸ்டார்ட்ஸ் காட்டும் போது அதில் உங்களுக்கு போட்டிருக்கோம் பிரகாஷ் வேகான்ட்டு.
பஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. 80 தாங்க லாக்கு, பட் 80ல் அண்ணன் சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், அதே மாதிரி நம்ம பஸ்ஸோட ஃபேர் பார்த்துடலாமா? ஸோ குன்னம், அதாவது பெரம்பலூரில் இருக்கக்கூடிய குன்னம்லேருந்து மாதாவரத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் 335 ரூபா ஆகுதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்குளத்தூருக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வர மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரூட்டுங்க. நம்மளுக்கு ஸ்டாப்பிங் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக விக்ரவாண்டிக்கு தான் டோல்கேட் போடுறாங்க. அது அங்கே கதவுகள் மூடப்படுகின்றன. Doors are closing. காய்ஸ், கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. ஸோ நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி கிட்ட ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தால் முடிச்சுக்கோங்க. ஸோ இங்கே அதுக்கு பெஸ்ட்டான ஸ்பாட்டாக இருக்கும். நிறைய கவர்மெண்ட் பஸ்லாம் இங்கே தான் கைஸ் நிற்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பஸ்ஸோட ஆக்சுவல் ரூட்டு பார்த்துடலாமா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா குன்னம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், அப்புறம் வேப்பூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், அப்படியே பார்த்தீங்கன்னா திண்டிவனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி, அம்பத்தூர், ஓட்டி வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாதாவரம் போகிறாங்க. ஸோ இதாங்க இந்த பஸ்ஸோட ரூட்டு. ஸோ மேக்ஸிமம் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா குன்னம்லேருந்து மாதாவரத்துக்கு எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரத்தில் கவர் பண்ணுதுங்க. கைஸ், 11:35க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோங்க. கதவுகள் மூடப்படுகின்றன. Doors are closing. கிளம்பாதுலையா? அதான் போன் எடுக்கல, போன் எடுக்கல. ஏசி ஒர்க் ஆகல. அது நம்பர்லாம் பாடி கட்டணும் நம்பர் இருக்குது. முன்னாடி போய் நிற்கணும். இங்கே அனுப்புறீங்களா? ஹே காய்ஸ், ரைட் நோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணல, இறங்கியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க. டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1:15 ஆயிடுச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக நம்ம அந்த ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து கிளம்பும்போது நல்லபடியாக கிளம்புனா, அதுக்கப்புறம் 2-3 கிளிப்பு நல்லபடியாக பார்த்துருப்பீங்க. ஏசி ஒர்க் ஆகலை. டிரைவர் அண்ணா, கண்டக்டர் அண்ணா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஒர்க் ஆகலை. சுத்தமாக ஏசி ஒர்க் ஆகாதனால உள்ளே ஃபுல்லாக ஹீட் ஆகி பேசஞ்சருக்கு ரொம்ப இதுவாக ஆரம்பிச்சிச்சு. அதனால் அந்த மேலே வந்து வென்டிலேஷனுக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம். ஸோ டிப்போக்கு கால் பண்ணி கேட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வண்டி கிளாம்பாக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அங்கே செக் பண்ணிட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு போக முடியுங்க. ஸோ நாங்கள் யோசித்தோம் வண்டி கிளாம்பாக்கம் உங்களை போச்சுன்னா செக் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ நம்ம அதனால் இங்கே இறங்கிடலான்னு சொல்லிட்டு நம்ம இறங்கியாச்சு guys. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் க்ரூ மேலே ஃபால்ட்டை சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன்.
செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, டிப்போவுக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ கடைசியில் எதுவுமே பண்ண முடியலன்றதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி அவங்க மேலே எதுவுமே சொல்ல முடியாது. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது அந்த ரெஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு. செம்மையான க்ரூ சொல்ல போனால். நான் ஃபஸ்ட் டைம் கவர்மெண்ட் பஸ்ஸில் vlog எடுக்கிறேன். நிறைய வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி க்ரூவை நான் வந்து பார்த்தது இல்லை. சூப்பராக இருந்துச்சு. அவங்க எங்களை வந்து சூப்பராக கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். மற்றபடி எனக்கு அந்த ஏசியில் தான் பிரச்சனை தவிர வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த ஜெர்னியில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே வந்து லைக் போட்டுட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன். அண்டில் நான் டாடா பை பை ஃப்ரம் யாஷி கிளாஸ். பை கைஸ்.